அனைவருக்கும் வணக்கம். நம்ம எக்கனாமிக்கில் இன்ஃப்ளேஷன் கிளாஸஸை பார்த்துட்டு இருக்கோம். இன்ஃப்ளேஷனில் இப்போ நாம் பார்க்க போகிறது எஃபெக்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன், விலைவாசி உயர்வினால் ஏற்படக்கூடிய விளைவுகள். ஒரு நாட்டில் விலைவாசி உயர்வு அதிகமாகிடுச்சு. ஸோ அந்த விலைவாசி உயர்வின் காரணமாக என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிறது நம்ம இங்கே பார்க்குறோம். ஆல்ரெடி இன்ஃப்ளேஷன் எப்படி உருவாகுது என்னென்னு பார்த்தோம், அதோடைய வகைகள் என்னென்னு பார்த்தோம். இப்போ அதோடைய விளைவுகள் என்னென்னு பார்க்க போகிறோம். எஃபெக்ட் நிறைய இன்ஃப்ளேஷன் எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம வழக்கம் போல் ரொம்ப முக்கியமான எஃபெக்ட்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். அதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது பாரோவர்ஸ் அண்ட் லெண்டர்ஸ். பாரோவர்ஸ் அண்ட் லெண்டர்ஸ். பாரோவர்ஸ்னா யார்? கடன் வாங்குறவங்க. லெண்டர்ஸ்னா கடன் கொடுக்குறவங்க. இவங்களுக்குமே இன்ஃப்ளேஷன்னால பாதிப்பு வரும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது இன்ஃப்ளேஷன் ப்ரீமியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃப்ளேஷன் ப்ரீமியம். இந்த இன்ஃப்ளேஷன் மூலியமா கடன் கொடுக்குறவருக்கு நஷ்டமாகும், கடன் வாங்குறவருக்கு லாபமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படிங்க அப்படின்னா, இப்போ பார்த்துங்க, இப்போ ஒரு 100 ரூபாய் இருக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போ இவர் 100 ரூபா, ஒரு 1000 ரூபாய் வச்சுங்க, 1000 ரூபாய் வச்சுங்க, அதான் கரெக்டாக இருக்கும். இந்த 1000 ரூபாய் இப்போ என்கிட்ட இருக்குது. என்கிட்ட ஒருத்தர் 1000 ரூபாய் கடன் வாங்கிட்டு போகிறாரு. இன்றைக்கி டேட்டில் அந்த 1000 ரூபாயோட மதிப்பு அப்படிங்கிறது என்னால் ஒரு 100 பிரியாணி பாக்கெட்டு வாங்க முடியும். ஒரு 100 பிரியாணி பாக்கெட்டு வாங்க முடியும். நாங்கள் ஒரு 10 பேர் சாப்பிட முடியும். சரி, ஒரு வாரம் கழித்து இன்ஃப்ளேஷன் வருது. அந்த 1000 ரூபாயுடைய மதிப்பு கம்மியாகுது. நாளைக்கு ஒரு வாரம் கழித்து அந்த 1000 ரூபாவுக்கு என்னால் 8 பாக்கெட் தான் வாங்க முடியுது. அந்த 1000 ரூபாவுக்கு 8 பாக்கெட் தான் வாங்க முடியுது. இன்றைக்கி என்னால் அந்த 1000 ரூபாவுக்கு 10 பாக்கெட் வாங்க முடியுது. ஆனால் ஒரு வாரம் கழித்து என்கிட்ட காசு வாங்கிட்டு போனார் இல்லையா, அவர் என்கிட்ட கொடுக்க வரும்பொழுது அந்த 1000 ரூபாய்க்கு என்னால் 8 பாக்கெட் தான் வாங்க முடியுது அப்படின்னா, ஸோ நஷ்டம் யாருக்கு? எனக்கு தான். சரிங்களா? இப்போ பாருங்கள், இன்னைக்கு கொடுக்கும்பொழுது அதோடைய மதிப்பு 1000 ரூபாயோட மதிப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். ஆனால் அவர் எனக்கு திருப்பி தரும்பொழுது அவருக்கு 200 ரூபாய் லாபம் தானே. நம்ம வாங்கும்போது நான் நிறைய வாங்கி செலவு பண்ணிட்டேன், ஆனால் இவனுக்கு ஒரு 800 ரூபாய் தானே தரோம் அப்படிங்கிற மாதிரி அந்த இடங்களில் பாரோவர்ஸ் அண்ட் லெண்டர்ஸ் 2 பேருக்குமே அதில் இதில் லெண்டர்ஸுக்கு லாஸ் ஆகும், பாரோவர்ஸுக்கு கெயின் ஆகும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்ததாக அக்ரிகேட் டிமாண்ட். அக்ரிகேட் டிமாண்ட் கட்டிங் த கன்சூமர்ஸ் டிமாண்ட். கட்டிங் த கன்சூமர்ஸ் டிமாண்ட். கன்சூமர்ஸுடைய அந்த போதுமான தேவையை விட ரொம்ப கம்மியாக வாங்குவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். உதாரணத்துக்கு இன்றைக்கி எனக்கு காலையில் எழுந்த உடனே இட்லி சாப்பிடணும்னு நினைப்பேன். இட்லியோட 2 வடை சாப்பிடணும்னு நினைப்பேன். மதியானம் பிரியாணி சாப்பிடணும்னு நினைப்பேன். பிரியாணி வித் லெக் பீஸோடு சாப்பிடணும்னு நினைப்பேன். ஈவினிங் ஒரு நல்ல ஹோட்டலில் போயிட்டு எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி சாப்பிடணும்னு நினைப்பேன். ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு நினைப்பேன். ஸோ இதெல்லாம் என்னுடைய டெய்லி எக்ஸ்பெண்டிச்சர். சரிங்களா? இது என்னுடைய தேவை. இதுதான் என்னுடைய தேவை அப்படின்னு பார்க்குறோம். இப்போது இந்த இன்ஃப்ளேஷன் வரது மூலிமா பணத்துடைய அந்த பர்ச்சேசிங் பவர் கம்மியாகுது இல்லையா? ஸோ என்னால் எனக்கு பிடிச்சதில் என்னால் வாங்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவேன்? காலையில் போயிட்டு தினமும் ஒரு 5 இட்லி சாப்பிட்றேன், நான் ஒரு 3 இட்லி சாப்பிடுவேன். 2 வடை சாப்பிட்றேன், நான் 1 வடை சாப்பிடுவேன். ஸோ மக்களுடைய அந்த தேவை அப்படிங்கிறது கம்மியாகும். தேவை அவங்களுக்கு நிறைவான ஒரு வாழ்க்கை இல்லாமல் அதோட தேவை கம்மியாகும். அதே போல் பேஸ்ட் வாங்குறதா இருக்கட்டும், ப்ரஷ்ஷு வாங்குறதா இருக்கட்டும். இப்போ அந்த பேஸ்ட் அந்த ப்ரஷ்ஷு ரொம்ப தேஞ்சு போகிற அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இதே நம்மகிட்ட காசு இருந்துச்சுன்னா கொஞ்சம் தேஞ்சிச்சா தூக்கி போடுறா, இன்னொரு ப்ரஷ்ஷு வாங்கடா அப்படின்னுவோம். நம்மகிட்ட காசு இருக்கும்போது ரொம்ப ஆடுவோம். காசு கம்மியாக இருக்கிற நேரத்தில் சரி இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் அக்ரிகேட் டிமாண்ட், மக்களுடைய அந்த தேவையை காட்டிலும் ரொம்ப கம்மியாக அவங்க கன்சியூம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்ம இங்கே பார்க்குறோம். அடுத்தா இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம், அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவை இல்லையா? ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படிங்க அதிகமாகும் அப்படின்னா, அதிகமாகும் எப்படின்னா இந்த மாதிரியான நேரங்களில் தான் நிறைய பிஸ்னஸ் உருவாகும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, கொரோனா டைமில் அது ஒரு இன்ஃப்ளேஷன் மாதிரி தான். எத்தனை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. நீங்கள் பாருங்கள், எத்தனை யூடியூப் சேனலுமே ஒரு பிஸ்னஸ் தான். யூடியூப் சேனலுமே ஒரு பிஸ்னஸ் தான். எத்தனை பிரியாணி கடை ஸ்டார்ட் ஆச்சு, எத்தனை டீ கடை ஸ்டார்ட் ஆச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லா தொழிலுமே முடக்கும் போது சில நிறைய அந்த சிறு தொழில் பண்ணுறவங்களாம் உருவானாங்க இல்லையா? நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறீங்க, எத்தனை பேர் உருவாகிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் இன்ஃப்ளேஷன் ரேட்டு தான். அதுவும் ஒரு வகை இன்ஃப்ளேஷன் தான். கொரோனா டைமில் நம்மளால் எவ்வளோ பணத்துக்கு ரொம்ப டிமாண்டாக இருந்தது இல்லையா? ஸோ அதுவுமே ஒரு இன்ஃப்ளேஷன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லோவர் த காஸ்ட் ஆஃப் லோன். இந்த இன்ஃப்ளேஷன் சமயத்தில் இந்த லோன்லாம் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பணத்துடைய அந்த ரேட் கம்மியாகுது இல்லை, மதிப்பு கம்மியாகுது இல்லையா? ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, பேங்க்கில் நிறைய இடங்களில் லோன் அதிகமாக கொடுப்பாங்க, கம்மியான இன்ட்ரெஸ்ட்டில் கொடுப்பாங்களாம். ஸோ லோன்லாம் அதன் மூலமாக ஆந்த்ரப்ரனர்ஸ் அதாவது சிறு தொழில் பண்ணுறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் அவங்களுடைய பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க. ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, லோன் வாங்கினா நிறைய இன்ட்ரெஸ்ட் வரும், எதுக்காக வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி லோ காஸ்ட்டில் லோன் கிடைக்கும்போது அதை அவங்க வாங்கி அவங்களோட பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான எஃபெக்ட்ஸ் நடக்கும், இந்த விளைவுகள் நடக்கும்.
நம்ம பார்க்குறது விளைவுகள் மட்டும்தான். மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ரெண்டுமே சேர்த்து தான் பார்க்குறோம். ஒன்லி மெரிட்ஸ் மட்டும் பார்க்கல, ஒன்லி டிமெரிட்ஸ் மட்டும் பார்க்கல, ரெண்டுத்தையும் சேர்த்து தான் வந்து பார்க்குறோம். அடுத்ததாக வந்து இன்கம் பற்றி பார்க்க போகிறோம். இன்கம்னா என்ன? வருமானம், வேஜஸ், நம்மளுடைய வருமானம் நமக்கு தெரியுது இல்லையா? நம்ம ஒரு கம்பெனிக்கு போயிட்டு அங்கே வாங்குற வருமானம் தான் சொல்கிறாங்க. இதில் நாமினல் வேல்யூ அண்டு ரியல் வேல்யூன்னு அப்படின்னு சொல்லி ரெண்டு இருக்குதுங்க. நாமினல் வேல்யூனா என்ன? இப்போ வந்து இன்ஃப்ளேஷன் வந்து எப்படி வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்றத நாம் எப்படி வந்து கால்குலேட் பண்ணுவோம்? ஒரு பேஸ் இயரை வச்சுக்குவோம். அந்த பேஸ் இயரில் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். இப்போ நம்மளுக்கு கூட கம்பெனியில் வந்து இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன். இன்க்ரிமெண்ட்டு நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? போன மாதம் நான் வந்து ஒரு 5000 ரூபாய் வாங்கினேன், அதுதான் என்னுடைய சம்பளம். இந்த மாதம் வந்து ஒரு 5500 வாங்கியிருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து 500 ரூபாய் இன்க்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ நம்ம ஒரு பேஸ் இயரை வச்சுக்குவோம். இன்ஃப்ளேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு பேஸ் இயரை வைப்போம். இப்போ 2011 2021 நம்ம வந்து பேஸ் இயரை வச்சுக்குவோம். அந்த பேஸ் இயர்லேருந்து இப்போ எவ்வளோ விலைவாசி கம்மியாக இருக்குது? 2021 ஒரு கிலோ தக்காளி வந்து 50 ரூபாய், ஆனால் 2024 ஒரு கிலோ தக்காளி வந்து 60 ரூபாய் அப்படின்னா 10 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த பேஸ் இயர்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இந்த பேஸ் இயரை தான் வந்து நாமினல் வேல்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கரண்ட்டில் ஒரு வேல்யூ இருக்குது தெரியுங்களா? இந்த கரண்ட்டில் இருக்கிற வேல்யூவை ரியல் வேல்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாமினல் வேல்யூனா என்ன? நம்ம ஒரு பேஸ் இயர் வச்சுருப்போம் இல்லையா? அந்த பேஸ் இயரில் இருக்கிற வேல்யூ வந்து நாமினல் வேல்யூ. ரியல் வேல்யூனா என்ன? நமக்கு இப்போ கிடைக்கக்கூடிய சம்பளத்துடைய வேல்யூ அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இன்ஃப்ளேஷன் மூலிமா என்ன ஆகும்னா நாமினல் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்கும், ஆனால் ரியல் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகாது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். எப்படி பாருங்கள். இப்போ நாமினல் வேல்யூ இப்போ 2021 உங்களால் வந்து ஒரு கிலோ தக்காளி வாங்க முடியுது. ஒரு கிலோ தக்காளி வாங்க முடியுது எவ்வளோனா 100 ரூபாய்க்கு வாங்க முடியுது அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் ஒரு கிலோ தக்காளி வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2024 இதோடைய விலை வந்து அதிகமாகும். தக்காளியுடைய விலை வந்து ரொம்ப அதிகமாகும். ஆனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சம்பளம் அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்கும். அதாவது பொருட்களுடைய விலை வந்து ரொம்ப அதிகமாகி போயிட்டே இருக்கும், ஆனால் உங்களுக்கு கொடுக்குற அந்த வேஜஸ் வந்து கம்மியாகிட்டே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் உங்களால் அந்த ஒரு கிலோ தக்காளி வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது, அரை கிலோ தக்காளி தான் உங்களால் வாங்க முடியும் அப்படிங்கிறது நாம் இங்கே பார்க்குறோம். ஸோ இதன் காரணமாக இந்த இன்கம்லேயும் வந்து அடி வாங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாமினல் வேல்யூ வந்து அதிகமாக போயிட்டே இருக்கும், ஆனால் ரியல் வேல்யூ வந்து உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும். நீங்கள் உங்களுடைய அந்த வேஜஸ் வந்து கம்மியாகிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம இங்கே பார்க்குறோம். அடுத்ததாக வந்து சேவிங். இது புரிஞ்சுதா உங்களுக்கு? இன்கம் அப்படிங்கிறது புரிஞ்சுதா? நான் எடுக்கிற கிளாஸ் ஏதாவது உங்களுக்கு புரியலைன்னா சொல்லுங்கள். அந்த டாபிக் மட்டும் வேறு ஏதாவது கிளாஸில் இன்க்ளூட் பண்ணி நான் திரும்ப நடத்துகிறேன். புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் கரெக்டாக தான் சொல்கிறேன்னா இல்லைன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது புரியல, இந்த டாபிக் மட்டும் புரியல, திரும்ப ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னா நான் ஷார்ட்ஸாக ஒன்று போட்டு விடுறேன். அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது கிளாஸில் அதை இன்க்ளூட் பண்ணி சொல்கிறேன். அடுத்த வந்து சேவிங்ஸ்லேயும் வந்து நம்மளுக்கு வந்து எஃபெக்ட் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. எப்படின்னா ஹோல்டிங் த மணி இஸ் நாட் அ இன்டெலிஜென்ட் எக்கனாமிக் டெசிஷன். நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம், பணத்துடைய அந்த மதிப்பு வந்து கம்மியாகும் இல்லையா? ஸோ வந்து பணத்தை வந்து கையில் சும்மா வச்சுருக்காங்க, அதில் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பணத்தை சும்மா கையில் வச்சுட்டு இருந்தீங்க, வீட்டில் பீரோவில் பூட்டி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதோடைய வேல்யூ வந்து கம்மி தான் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம முன்னாடி பார்த்துருப்போம், 100 ரூபாய்க்கு நாம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பொருள் வாங்குவோம். இன்றைக்கி அதே 100 ரூபாய்க்கு நிறைய பொருள் வாங்க முடியுமா? முடியாது. ஸோ அதை தான் வந்து இங்கே சொல்கிறாங்க. ஸோ காசை வந்து சும்மா வச்சுட்டு இருக்கிறது பதிலாக கையில் வெறுமனே ஹோல்டிங் த மணி காசை வச்சுட்டு இருந்தோம்னா அதோடைய மதிப்பு வந்து கம்மியாகும். ஸோ பணமாக வச்சுட்டு இருக்கும்போது அதோடைய மதிப்பு வந்து கம்மியாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சேர்த்து வைக்கும் பொழுது அது கம்மியாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது டாக்ஸஸ் வரி வந்து இன்ஃப்ளேஷன்ஸில் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி வந்து இன்க்ரீஸ் ஆகும்? இன்ஃப்ளேஷன் மூலிமா நம்ம அதிகப்படியான வரியை கட்டுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், உதாரணத்துக்கு பானிபூரி போடும். பானிபூரிக்கு டேக்ஸ் கிடையாது, இருந்தாலும் நம்ம வந்து எளிமைக்காக அதை போடுவோம். இப்போ நாம் ஒரு பானிபூரி வச்சுக்குவோம். ஒரு பானிபூரி வந்து 40 ரூபா, ஒரு 40 ரூபா வச்சுங்களேன். இப்போ இதுக்கு நாம் ஒரு 5 ரூபா வந்து வரியாக கட்டுறோம். ஒரு 5 ரூபாவை நம்ம வரியாக கட்டுறோம். எளிமையாக சொல்கிறேன். இந்த 40 ரூபாய் நாம் 5% வந்து வரியாக கட்டுறோம், சரிங்களா? இப்போ இந்த இன்ஃப்ளேஷன் மூலிமா பானிபூரியோட விலை வந்து அதிகமாகுது. ஒரு 40 ரூபாயில் இருந்தது 50 ரூபாவை மாறிடுச்சு அப்படின்னா இப்போ டாக்ஸை நாம் அதிகமாக தான் வந்து பே பண்ணுவோம். எப்படின்னா 40 ரூபாய் இருக்கும்போது 5 ரூபாய் வந்து டாக்ஸாக பே பண்ணுறோம் அப்படின்னா 50 ரூபாய் இருக்கும்போது 8 ரூபாய் வந்து டாக்ஸாக பே பண்ணுவோம். நம்ம பொருளில் வந்து அதிகமாக கொடுத்து வாங்குறதன் மூலிமா டாக்ஸஸையும் நாம் அதிகமாக பே பண்ணுவோம் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, எந்த ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமானாலும் அது டாக்ஸில் வரும். எவ்வளோ தான் நம்ம பொருள் கொடுத்து வாங்கினாலும், 10 ரூபா கொடுத்து பொருள் வாங்கினாலும் நமக்கு டேக்ஸ் அதிகமாக தான் கொடுப்போம். 20 ரூபா கொடுத்து வாங்கினாலும் டேக்ஸ் அதிகமாக தான் கொடுப்போம். ஸோ இன்ஃப்ளேஷன் மூலிமா நம்ம அதிகப்படியான டேக்ஸை கட்டுவோம் அப்படிங்கிறது நம்ம எங்கே பார்க்குறோம். அடுத்த வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேட் அந்நிய செலாவணின்னு சொல்லுவாங்க.
இப்போ வந்து இந்திய ரூபாயோட மதிப்பு அமெரிக்க டாலருடைய மதிப்போட எவ்வளோ வந்து இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஒவ்வொரு நாளும் வந்து அது ரேட்டு வந்து எக்ஸ்ட்ரா ஆகிட்டே போயிட்டே இருக்கும். 70 ரூபான்னு சொல்லுவாங்க, 75ன்னு வாங்க, 80ன்னு வாங்க. ஸோ டாலருக்கு நிகரான இந்திய மதிப்பு அப்படிங்கிறது வந்து இது வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும். இது வந்து அதோடைய வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்ஃப்ளேஷன் மூலயமா நம்மளுடைய அந்த இந்தியன் கரன்சியுடைய மதிப்பு வந்து ரொம்ப கம்மியாகும். வெளிநாடுகளில் நம்மளுடைய கரன்சியுடைய மதிப்பு வந்து ரொம்ப கம்மியாகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே போல் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்னா என்ன? இன்க்ரீசிங் த எக்ஸ்போர்ட் அண்ட் டிக்ரீசிங் த இம்போர்ட் அப்படின்னு பார்க்குறோம். இன்க்ரீசிங் த எக்ஸ்போர்ட் அண்ட் டிக்ரீசிங் த இம்போர்ட். இன்ஃப்ளேஷன் மூலிமா நம்ம அதிகப்படியான பொருட்களை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவோம், கம்மியான பொருட்களை இம்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நல்ல விஷயம் தானேங்க. அதாவது நம்ம அதிக பொருட்களை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணால் தானே நம்மளுடைய நாட்டுடைய அந்த எக்கனாமிக் வந்து அதிகமாகும் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம், எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து ரொம்ப கம்மியாகுது. சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், இப்போ அமெரிக்காவில் வந்து ஒரு கம்பெனி வருது, நம்மகிட்ட வந்து ஒரு டீ எக்ஸ்போர்ட்டுக்காக வராங்கன்னு வச்சுங்களேன். ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அந்த 1000 ரூபாய்க்கு உண்டான மதிப்பை அந்த அளவுக்கான பொருட்களை நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். ஓகே, நாளைக்கு இன்ஃப்ளேஷன் அதிகமாகிடுச்சு, பணத்துடைய மதிப்பு வந்து கம்மியாகுது அப்படின்னா, ஆனால் அவன் கொடுக்கும்பொழுது நேற்று வந்து இன்னைக்கு 100 ரூபாய் கொடுத்து வாங்குறவன் நாளைக்கு 50 ரூபா மட்டும் தான் கொடுப்பான். ஆனால் நம்ம அதே பொருள் தான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். ஸோ கம்மியான பணத்துக்கு அதிகமான பொருட்களை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். அதே போல் அதிகமான பணத்துக்கு கம்மியான பொருட்களை இம்போர்ட் பண்ணுவோம். உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். கம்மியான பொருட்கள் இப்போ 100 ரூபாய்க்கு நாம் அதிகப்படியான பொருட்களை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். 100 ரூபாய் அவன் கொடுத்தானா நம்ம 1000 ரூபாய்க்கு உண்டான பொருட்களை, அந்த மதிப்பிலான பொருட்களை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். ஆனால் 1000 ரூபாய் நம்ம கொடுத்து 100 ரூபாய்க்கு உண்டான மதிப்பான பொருட்களை வந்து இம்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்லேயுமே வந்து பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஃபிஸ்கல் டெபிசிட் நிதி பற்றாக்குறை அப்படின்னு சொல்லுவோம். ஃபிஸ்கல் டெபிசிட்னா என்ன? நிதி பற்றாக்குறை. இந்த மாதிரி இன்ஃப்ளேஷன் வர்றது மூலிமா கவர்மெண்ட் வந்து நிறைய வந்து மக்களுக்கு வந்து இந்த என்ன சொல்கிறது இலவசங்களை கொடுப்பாங்க. ஏன்னா மக்கள் வந்து விலைவாசி உயர்வுனால வந்து அதிகப்படியான சிரமங்களை மேற்கொள்ளும்போது கண்டிப்பாக கவர்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணி ஆகணும். ஸோ அவங்களுடைய நிதியிலிருந்து நிறைய வந்து மக்களுக்கு கொடுத்து என்ன ஆகுனாக்கா நிதி பற்றாக்குறை வந்து ஏற்படும் அப்படிங்கிறது நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ இன்க்ரீசஸ் த கவர்மெண்ட் ஸ்பெண்டிங்ஸ். கவர்மெண்ட்டுடைய அந்த நிதி வந்து அதிகப்படியாக வந்து செலவாகும் அப்படிங்கிறது நம்ம இங்கே பார்க்குறோம். அடுத்த வந்து கவர்மெண்ட் வேற என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னா டேக்ஸ் கலெக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். கவர்மெண்ட்டுடைய ஒன்லி சோர்ஸஸ்னா டேக்ஸ் தான். கவர்மெண்ட்டுடைய வருமானமே வந்து டேக்ஸ் தான். வேறு எதுலேயும் வந்து அவனுக்கு வந்து எய்ம் பண்ண மாட்டாங்க. கவர்மெண்ட்டுடைய ஒரே இன்கம், சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படிங்கிறது வந்து டேக்ஸ் தான். ஸோ விலைவாசி உயர்வின் காரணமாக என்ன பண்ணுவாங்க, அதிகப்படியான டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்த வந்து சியோனிராஜ். இது சரியாக வந்து படிக்கிறதான்னு எனக்கு தெரியல. நான் கூகுள்லேயும் பார்த்தேன், சியோனிராஜ் அப்படின்னு தான் வந்து போட்டிருந்தது. ஸோ ஒருவேளை அது தப்பாக படிச்சிருந்தா மன்னிச்சுக்கோங்க. சியோனிராஜ் அப்படிங்கிறது இது என்ன அப்படின்னா பணத்துடைய மதிப்பு வந்து கம்மியாகும்போது கவர்மெண்ட் என்ன பண்ணுன்னா கிரியேட் அண்ட் பிரிண்டிங் த நியூ மணி புதிய பணங்களை வந்து பணத்தாள்களை வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாங்க. உதாரணத்துக்கு நம்ம இப்போ இன்ஃப்ளேஷன் வருது, 1 கிலோ தக்காளி வாங்கணும் அப்படின்னா நம்ம வந்து 1000 ரூபாய் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஒரு 10 கிலோ தக்காளி வாங்கணும் அப்படின்னா ஒரு 10,000 50,000 வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ கை நிறைய பணத்தை கொண்டு போய் கொடுத்து தக்காளி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா புது கரன்சி வந்து பிரிண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது பார்க்குறோம். இப்போ நம்ம ஒரு 50,000 கொடுத்தா தான் நம்ம 1 கிலோ தக்காளி வாங்க முடியும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, 50,000 ரூபாய் நோட்டு வந்து பிரிண்ட் பண்ணுவாங்க. ஒரே நோட்டு எடுத்து போய் கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு வரலாம். ஸோ அதனால் 50,000 ரூபாய் நோட்டு, 1,00,000 ரூபாய் நோட்டு, இந்த மாதிரியெல்லாம் வந்து பிரிண்ட் ஆகி வரும் கண்டிப்பாக வரும். இப்போ நம்ம பார்த்துருப்போம், முன்னாடிலாம் 1 காசு 2 காசு 3 காசுலாம் இருந்துச்சு. இப்போலாம் அதெல்லாம் இருக்குதா? நம்ம நினச்சிருப்போம் 2,000 ரூபாய் நோட்டுலாம் அப்போ இருந்துச்சா? கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தா பாடிலாம் கேட்டிங்கன்னா 2,000 நோட்டுலாம் அங்கே பார்த்தே இல்லைன்னுவாங்க. நானே பார்த்ததில்லை. நமக்கு தெரிஞ்சதுலாம் வந்து 500 ரூபாய் நோட்டு 1000 ரூபாய் நோட்டு தான். ஃபஸ்ட்டு 2,000 ரூபாய் நோட்டு வந்து நம்ம அப்போ தான் பார்த்தோம். ஸோ கரன்சியோட புது கரன்சிகளை வந்து பிரிண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ இந்த கிளாஸில் இல்லாமல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த கிளாஸில் ஏதாவது புரியல அப்படின்னா சொல்லுங்கள். ஏதாவது தனி செக்மெண்ட் அப்படின்னா ஷார்ட்ஸாக வந்து மேக் பண்ணி கொடுக்குறேன். ஸோ நன்றி.